அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தேசிய விருதும் சர்ச்சையும் ஒரு காயின் வந்துட்டு ரெண்டு சைடு அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த முறையும் வந்துட்டு தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு 10 பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க, என்னடா அவார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேசிய விருது மீது உங்களுக்கு ஏதாவது மரியாதை கொஞ்சம் இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் அதை தொடச்சி தூர போடுங்கிறது தான் நான் சொல்கிற விஷயம். நம்ம வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப மரியாதையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர் வந்து ஒரு மோசமான ஆள் அப்படின்னு ஒரு உண்மை தெரிந்தால் அவர் மீது நமக்கு மரியாதை வருமா? நாளைக்கு நேரில் பார்த்தா கூட போயான்ட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட தேசிய விருதை நம்ம வந்து இப்படி தான் டீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, தேசிய விருதுங்கிறது அரசு விருதாக இருந்தது போய் இப்போ அது அரசியல் விருதாக மாறி பல வருஷம் ஆச்சு. நாட் ஓன்லி நேஷனல் அவார்டு, இங்கு கொடுக்குற மாநில அளவில் கொடுக்கப்படுகிற விருதுகளும் கூட இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்க ஆட்சியாளர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த விருதுலே எடுத்துங்களேன், கேரளா ஸ்டோரி படத்துக்கு சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவாளர். அந்த படம் தகுதியான படமா? அது வந்து இந்த மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு படம் என்ன. ஆனால் இது பாஜகவுடைய ஐடியாலஜியோட ஒத்து போகிற படம். இந்த படத்துக்கு மோடியே பிஆர்ஓவாக இருந்ததுனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு லிஸ்ட்டில் போய் சேர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே ஆண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிரமாதமான படங்கள் வந்திருக்கு. ஒன்று அயோத்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாமன்னன். நீங்கள் இந்த 2 படங்களை தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி தமிழ் படங்களை வந்து பரிசீலனை பண்ணீங்க? என்ன உங்களுக்கு என்ன பார்வை குறைபாடா என்னங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பார்க்கிங்க்கு ஒரு சிறந்த திரைக்கதைக்கான விருது கொடுத்துறீங்க, அதை உண்மையிலே நம்ம பாராட்டலாம். அது உண்மையிலே வந்து ஒரு சிறந்த திரைக்கதைக்கான ஒரு இலக்கணமாகவே நம்ம சொல்லலாம். ஏன்னா வழக்கமாகவே தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை தூக்கி தூர போட்டுட்டு வேறொரு கதையை எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் இந்திய அளவில் சிறந்த திரைக்கதை அப்படிங்கிற விருது கொடுத்ததை வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டுறோம். ஆனால் மாநில அளவில் சிறந்த படமாக நீங்கள் ஏன் பார்க்கிங் படத்தை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் அயோத்தி உங்களுக்கு தெரியலையா? இன்னும் சொல்ல போனால் அயோத்தி படத்தை நீங்கள் இந்திய அளவில் சிறந்த படமாக தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆனால் இவர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு படம், இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறுபான்மை மக்கள் அனைவருமே தீவிரவாதிகள் அப்படிங்கிறத போர்ட்ரைட் பண்ணுறது தான் இந்த ஒன்றிய பாஜக அரசுடைய முக்கிய வேலையாக இருக்குது. ஆனால் அயோத்தி படம் பார்த்தீங்கன்னா அதற்கு மாறான ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு படம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மனிதநேயம் வந்து எத்தனை பெரிய விஷயங்கிறது அந்த படம் உங்களுக்கு சொல்லுது. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தான் நீங்கள் தேசிய அளவில் சிறந்த படமாக கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கு நம் நாட்டில் இந்தியா முழுக்கவே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது குறித்து பேசுகிற அந்த மாமன்னன் படத்தையும் கூட இவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்போ ஒரு தகுதியான படங்களை நிராகரிச்சுட்டு தகுதியற்ற படங்களுக்கு நீங்கள் விருது கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விருதை எப்படி நம்ம வந்து ஏற்க முடியும்? இது அந்த விருது மீது எப்படி நம்ம ஒரு மரியாதை வைக்க முடியும்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாமே தேசிய விருது மீதான அந்த மரியாதை நீங்கள் தொடர்ச்சி போடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் தேசிய விருது கொடுக்குறவங்கள்ட்ட போய் தகுதியான படங்களுக்கு கொடுங்க நம்ம சொல்ல முடியாது, சொன்னாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க. அப்போ அதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னா அந்த விருதை நாம் மறக்கணும் அப்படிங்கிறது தான். பேனல்ல இருந்து ஒரு இயக்குனரே சொல்றாரு, ஆடு ஜீவிதம் மாதிரியான படங்களுக்குலாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசா வந்துட்டு அதனுடைய பிருத்திவிராஜனுடைய நடிப்பு ஈர்ப்பா இல்லை, நேச்சுரலா இல்லைன்னு சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு கேவலமான கருத்து. நான் சொல்லப்போனால் நான் முதல்ல பேசும்போதே இந்த படத்தை கூட நான் குறிப்பிட மறந்துட்டேன். ஆடு ஜீவிதம்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான படம். சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டில் இங்கே இந்தியாவில் வெளியான முக்கியமான படங்களில் ஒரு படமாக ஆடு ஜீவிதத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இன்னொன்று அது வந்து ஒரு கற்பனை கதை கிடையாது, ஒருவருக்கு நேர்ந்ததை இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி செல்லுலாயில் வந்து அதை வடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதவே உங்களால் ஏற்க முடியலன்னா நீங்கள் என்ன ஆட்கள்? இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் நடித்த பிருத்திவிராஜுக்கு தான் நீங்கள் சிறந்த நடிகர் விருதே கொடுத்துருக்கணும். ஆனால் கேவலம் ஜவான்கிற ஒரு மலிவான மட்டமான மசாலா படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கு போய் நீங்கள் சிறந்த நடிகர் விருது கொடுக்குறீங்கன்னா இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? அதாவது ஒட்டுமொத்த பாஜக அரசே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் ஷாருக் கான் என்கிற ஒரு நடிகனுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர் விருதை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு மதசார்பற்ற கட்சி, நாங்கள் வந்து ஒரு மதசார்பற்ற அரசை தான் நடத்துகிறோம், எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம், இங்கே பாருங்கள் இஸ்லாமியரான ஷாருக் கானுக்கே நாங்கள் விருது கொடுத்துருக்கோம்னு சொல்லிக் கொள்வதற்காக அவருக்கு விருதை கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இது பிருத்திவிராஜ் போன்ற ஒரு திறமையாளருக்கு தான் அதை கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன பெரிய கொடுமைன்னா
இப்படி ஒரு அக்கிரமம் இந்த தேசிய விருதுல நடந்திருக்குங்கும் போது திரையுலகை சார்ந்த அனைவருமே என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாய் பேச முடியாதவர்களா அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கருத்தை கூட அவர்களுக்கு சொல்கிற திராணியும் தைரியமும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அயோத்தி படத்துக்கும் அவார்டு கொடுக்கல, இப்போ வந்துட்டு ஆடு ஜீவிதம் மாதிரியான படங்களுக்கும் அவார்டு கொடுக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்தின ஒரு படமா இருக்கிறதுனாலே அவார்டு தவிர்க்கப்பட்டிருக்கும். நிச்சயமா அதுல எந்த மாற்றமே இல்லை. இப்போ நீங்க அயோத்தி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய அடிநாதமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மதவாதியான ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் இங்க சிக்கல்ல தவிக்கும் போது ஒருத்தர் வந்து உதவுறாரு, தன்னலம் பார்க்காம உதவுறாரு, கடைசியா தான் தெரியுது அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு. அதுதான் அந்த படத்தினுடைய அடிப்படையான விஷயம். ஸோ இப்போ இந்த படத்துக்கு நீங்க விருது கொடுத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களின் தியாகத்தை நீங்க வந்து கௌரவிக்கிற மாதிரி ஆயிடும், அல்லது அதை அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த அயோத்தி படத்தையே வந்து அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் படம் நிராகரிக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம். இன்னும் சொல்ல போனா இப்ப நம்முடைய ஜிவி பிரகாஷுக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சிருக்கு. அதை உண்மையில வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதே நேரம் ஒப்பீட்டு அளவில் ஆடு ஜீவிதம் படத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையை வந்து உங்களால நிராகரிக்க முடியுமா? அப்ப என்ன காரணத்துக்காக நீங்க நிராகரிச்சீங்க? அப்ப இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஜகவுடைய அந்த என்ன சொல்றது ஒரு கேவலமான இந்த ஒரு கருத்தியலும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது தானே. உள்ளலுக்குன்னு ஒரு படத்துக்காக ஊர்வசிக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க தைரியமாக சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம், மலையாள இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க, இப்போ ஜேபேபி படங்கள்லாம் பார்க்கலையான்னு சொல்லி ஒரு தைரியமாக வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? இந்த தைரியமே தமிழ் நடிகர்களுக்கு இங்கே இருக்கிற யாருக்கும் வந்துட்டு இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலன்ற கேள்வி ஏன் கேட்க தோணலை? இல்லை அதுதாங்க, இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் அடிமைகள் தான் இந்த திரையுலகை சேர்ந்தவர்கள். இதற்கு வந்து விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கலாமே தவிர 99% ஆட்கள் ஆளுங்கட்சியின் அடிமைகள் தான். அது ஒன்றியத்தை ஆள்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநிலத்தை ஆள்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அடிமைகளாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க தான். நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற ஒரு அடிமை மனநிலை இவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கருத்து சொல்வதால் உங்களுக்கு வந்து அந்த ஆளுங்கட்சி உங்கள் மீது கோபம் அடையும்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய கோடைத்தனம் இல்லையா? இப்போ பாருங்க, தேசிய விருது இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நான் எதிர்பார்த்த இந்த படத்துக்கு விருது கிடைக்காதது ஏமாற்றம்ங்கிற ஒரு கருத்தை கூட உன்னால சொல்ல முடியலன்னா நீ எல்லாம் இப்படி திரையில வந்து ஒரு ஹீரோவா உங்களை வந்து முன்னிறுத்துறீங்க. நீங்க எல்லாம் ஒரு அட்டக்கத்தி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இப்படி இருக்கணும் என்பதை தாண்டி வந்து இப்படிப்பட்ட கோடைகளை மக்கள் வந்து அடையாளம் கண்டுக்கணும். அடடா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கோடை, என்ன ஒரு தைரியமா கருத்து சொல்லவே அஞ்சுகிற ஒரு கேரக்டர். இவர் சினிமாவில் வந்து பெரிய வீரனா நடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வேஷம். அது இவருடைய முகமூடி அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இவர்கள் இந்த நடிகர் நடிகைகள் குறித்து புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட நான் இதை பார்க்கிறேன். ஜவானுக்கு வந்துட்டு ஷாருக் கானுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பிஜேபியால் ஷாருக் கானின் மகன் வந்துட்டு கைது செய்யப்பட்டாருங்கிற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதே ஷாருக் கானுக்கு வந்துட்டு அவார்டு கொடுக்கறதுங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடந்திருக்கும்? முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஷாருக் கான் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இஸ்லாமியர் பிறப்பால். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய கொள்கைகளை இஸ்லாமிய ஷரத்துகளை வந்து ஃபாலோ பண்ணுகிற ஒருவராக அவர் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்னொன்று ஷாருக் கான் இஸ்லாமியர்களின் பிரதிநிதியும் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே மன்சூர் அலி கான் இருக்கார் அப்படின்னா மன்சூர் அலி கான் தான் தமிழ்நாட்டு முஸ்லீம்களின் பிரதிநிதியாக என்ன? அப்படி கிடையாது. அவர் வந்து அந்த மதத்தில் பிறந்தவர். அவர் வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஷாருக் கானுடைய மகனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை வழக்கில் கைது செய்வதன் மூலமாக இஸ்லாமியர்களே நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு குரூர திருப்தி அடைகிறாங்க. ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகர் அவார்டை கொடுத்துட்டு நாங்கள் இஸ்லாமியர்களே கௌரவிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க. ரெண்டுமே தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஷாருக் கான் என்கிற இண்டிவிஜுவலாக நீங்கள் அவரை பாருங்கள். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தின் பிரதிநிதியாக நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ கவின் ஒரு மனிதர் வந்துட்டு ஆணவ கொலை பண்ணப்பட்டுறாரு அப்படின்னும் போது நிறைய தலைவர்கள் போய் பார்க்குறாங்க. விஜய் ஏன் போய் சந்திக்கலை? கவின் குடும்பத்தை விஜய் ஏன் பார்க்கலங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்குல்ல. விஜய் ஏன் சந்திக்கல? அவர் சென்றிருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரம் அவர் ஏன் செல்லவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான வலுவான காரணம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அரசியலுக்கு வந்தாலும் இந்த டிப்பிக்கல் அரசியல்வாதியாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு பாதிக்கப்பட்ட பலரையும் அவர் நேரில் சந்திச்சிருக்காரு. அதில் எந்த மாற்றமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே மட்டும் சந்திக்கலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் ஜாமாக இருக்குது. எல்லாருமே அவங்க வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. என்ன அந்த ஆணவ கொலை
எந்த சமூகத்தால் நடத்தப்பட்டதோ அதை சார்ந்தவர்களும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு துக்கம் விசாரிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா இவர்களோடு 10ஓடு 11 நாம் தெரிவோம், அது தேவையில்லை, நம்ம தனியாக சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறது கூட அவருடைய நோக்கமாக இருக்கலாம். இல்லை, இப்போ அஜித்குமார் வீட்டுக்கு போறாரு அப்படின்னும் போது இப்போ கவின் வீட்டுக்கு ஏன் போலங்கிற இந்த ஒரு கேள்வி வந்துகிட்டு தானே வரும். இல்லை, அதுக்கு வந்து விஜய் தானே பதில் சொல்ல முடியும். இதை செய்கிறவர் இதை ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டாலே இதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை நமக்கு புரியும் தானே. இன்னொன்று, நான் நினைக்கிறத விஜய் செய்ய முடியாது, புரியுதா? இல்லை, விஜய் என்ன நினைக்கிறாரோ அதைத்தானே அவர் செய்ய முடியும். ஏன்னா நான் இப்படி நினைச்சேன் நீங்க செய்யவே இல்லைன்னு நம்ம அவரை நோக்கி குற்றம் சாட்டவும் முடியாது. அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், எதை எப்போ செய்யணும்னு நிச்சயமாக அவருக்கு தெரியும். அவர் ஒன்றும் எல்கேஜி பையன் கிடையாது, 50 வயதை கடந்த ஒரு பக்குவமான முதிர்ச்சியான ஒரு மனிதர் தான் அவர். அதனால் நிச்சயமா அவர் தனக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ கண்டிப்பாக செய்வார். அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு முறையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை நம்ம படிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஆணவ கொலை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடுடைய போக்கு ஏன் அப்படி மாறிடுச்சு? அல்ல, இதற்கு வந்து நான் முக்கிய காரணமாக நினைப்பது ஊடகங்களை தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இதே மாதிரி ஒரு ஆணவ கொலை நடக்கும்போது அதுக்கு வந்து இந்த ஊடகங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னடா அது, ஒரு ஜாதிக்காக ஒருத்தனை கொன்னுட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அது எடுத்துகிட்டு போகுது. மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெட்டணுண்டா அப்படிங்கிற எண்ணத்தையும் அந்த சாதி வெறியர்களிடம் இதை எடுத்துகிட்டு போகுது. இந்த செய்தியை நீங்கள் பெரிய அளவில் ஊதுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதிரியான கருத்துக்களையுமே அது எடுத்துகிட்டு போகுது. அதுதான் முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளோடு ஒப்பிடும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அந்த பருவ வயதை எட்டாத அந்த சிறுமிகளுக்கு நடத்துகிற அந்த பாலியல் தொல்லைங்கிறது இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுட்டு இருக்கு. அதற்கு காரணமும் கூட இந்த ஊடக முக்கியத்துவம் தான். எல்லாருமே இப்போ நீங்கள் நான் எல்லாருமே உலகமே ஒரு குழந்தையை குழந்தையாகத்தான் பார்த்தது, புரியுதா இல்லையா? அப்போ யாரோ ஒரு காமுகன் ஒரு குழந்தையை ஒரு போக பொருளாக பார்த்து அதுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுப்பதை இந்த ஊடகங்கள் மாற்றி 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 அதை செய்தியாக போடும்போது நேற்று வரை குழந்தையா பார்த்தவனுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவனுடைய மைண்டில் வந்து இதை இப்படி பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு இந்த ஊடக செய்திகள்லாம் ஒரு காரணமாக மாறி இப்போ அவனும் அப்படி பார்க்குறான். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம்தான் ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பயங்கரமாக பில்டப் பண்ணும்போது அந்த சாதி வெறியர்களுக்கு அடடா நம்ம கிட்ட ஒருத்தன் மோதுறானா அவனை வந்து போட்டு தள்ளுறது தான் தீர்வுங்கிற முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சாதி வெறியும் சாதி பெருமை பேசுகிற அந்த போக்கும் மும்பை விட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் சமூக ஊடகங்கள் இந்த ரீல்ஸு அது இதெல்லாம் போடுறாங்கல்ல, அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கட்டிக்கிட்டு அருவாளை வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு பேசுகிற அந்த பேச்சு அது ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் போன்ற அந்த ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆணவ படுகொலையுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். ரித்தன்யான்ற ஒரு பெண், அந்த பெண் வந்துட்டு தவறிட்டும் போது ஒரு பெரிய சேனல் என்ன பண்ணுது அப்படின்னா அம்பிகா மாதிரி நாட்களெல்லாம் கொண்டுட்டு போய் நலம் விசாரிக்க வைக்கிறாங்க. ஒரு விதமான ஒரு வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் கவின் மறைஞ்சிட்டாரு அப்படின்னும் போது அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்களே தவிர்த்து போய் வந்துட்டு யாருமே செலிபிரிட்டியை வச்சு ஒரு வேலை செய்கிறதுன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஜிமிக்ஸ்லாம் பண்ணவே மாட்டாங்களே. இது என்ன மாதிரியான ஒரு ஊடக தர்மம்? இது என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? இல்லை, அதுலேயே எனக்கு ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் குறிப்பிட்ட அந்த ரித்தன்யா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையே அங்கே போய் பேசினதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்ல ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தோம்னா அது பின்னால் நமக்கு ஏதாவது வந்து ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலமான எண்ணம் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டு உள்ள ஒருத்தவங்க வந்து எப்படி அஜித்குமார் வீட்டுக்கு போவாங்க? அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுயநல காரணம் தான் முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.